வணக்கம் நேயர்களே. சங்ககால தமிழ் நூல்கள ஒன்னான புறநானூற்றில இருக்கிற செய்யுள்களோட விளக்கங்கள நாம தொடர்ந்து பாத்துட்டிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நாம பாக்கப் போறது 372வது பாட்டான ஆரம் முகக்குவம் எனவே என்ற பாட்டு. இந்த பாட்டை இயற்றியது மாங்குடி கிழார். பாடப்பட்ட தலைவன் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். திணை வாகைத் திணை. பாண்டியனின் களவெற்றிச் சிறப்பை போற்றிப் பாடுவது இச்செய்யுள். மேலும் அம்மன்னனிடம் பரிசிலும் வேண்டுகின்றார் புலவர். இப்போ பாட்டப் பாப்போம். இந்த பாட்டோட அர்த்தத்தை பாக்கறப்போ 3வது வரில இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் 2 வரிகள கடைசி வரியோட சேர்த்து பார்க்கலாம். இலங்குவாழ் அவிரொளி வலம்பட மின்னி. மின்னலைப் போல வாள்கள் பிரகாசமாக ஒளிவீச. கனைத்துளி பொழிந்த. அம்புகள் மழை போலப் பொழிய. கண்கூடு பாசறைப். பாசறைக் கண்ணே இருக்கும் வேந்தனே. பொருந்தா தெவ்வர் அறிந்த தலை அடுப்பின். உன்னுடன் பொருந்தாத பகைவர்களின் தலையாகிய அடுப்பிலே. கூவிள விறகின் ஆக்கு. கூவிளம் விறகிட்டு எரித்து ஆக்கும் கூழிலே. வரிநுடங்கள். வரிக்குடர்கள் பிளந்து பொங்க. ஆனா மண்டை வன்னியன் துடுப்பின். வன்னி மரக்கொம்பிலே மண்டை ஓட்டைச் செருகி அகப்பையாக்கிக் கிண்டி. ஈனா வேண்மாள் இடந்துழந்து அட்ட. ஈனாத பேய்மகள் தோண்டித் துழாவிச் சமைத்த. மாமரி பிண்டம் வாலுவன் ஏந்த. நினச்சோற்றைப் பேய்மகன் ஏந்திக் குற்றவைக்குப் படைக்க. வதுவை விழவின் புதுவோர்க்கு எல்லாம். திருமண விழாவிலே விருந்தினர்க்கு. வெவ்வாய்ப் பெய்த பூதநீர் சால்க என. நீர் வார்த்துப் பரிசில் வழங்குவது போல. புலவுக்களம் பொலிய வேட்டோய். களவேள்வி செய்த பெருமானே. விசிபிணித் தடாரி விம்மென ஒற்றி ஏத்தி வந்ததெல்லாம் முழுத்த. விம்மென தடாரி ஒலித்து நின்னிடம் வந்ததெல்லாம். நின் நிலவு திகழ் ஆரம் முகக்குவம் எனவே. நின் நிலவொளி வீசும் முத்தாரத்தைப் பரிசிலாகப் பெரும் பொருட்டேயாகும்.